மார்னிங் நம்ம புதுக்கோட்டையிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இன்னைக்கு டே எப்படி போச்சுன்றதை இந்த விளாக்ல பார்க்கலாம் வாங்க. மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் வரும்போதே வந்து 2 இட்லி சாப்பிட்டுட்டேன். ஸோ ஆஃப்டர்நூன் வந்து தர்பூஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். எதுவும் நைட்டுக்கு ஊருக்கு போயிட்டு வந்ததுனால எதுவும் ரெடி பண்ண முடியல. ஸோ அதனால ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் ஆஃப்டர்நூன். ஹாய், நம்ம வந்து பேக் டு ரொட்டீன் நம்ம வந்துட்டோம். ஸோ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. மார்னிங் வந்து நான் வந்து வெறும் 2 இட்லி சாப்பிட்டேன். ஸோ வரும்போது என்னால் காமிக்க முடியல அது. ஸோ ஆஃப்டர்நூன் வந்து தர்பூஸ் சாப்பிட்டேன். ஏன்னா இன்னும் நான் என்னால் டயட்டுக்குள்ள வந்து செட் ஆகலை. இன்னைக்கு ஊர்லேருந்து வந்ததுனால ரொம்ப டயர்டாக இருந்ததுனால நான் வெறும் தர்பூசணி மட்டும் சாப்பிட்டேன். நைட்டு வந்து கரெக்டான ஃபுட்டு நான் வந்து எடுத்துருவேன். சிக்ஸ் ஓ கிளாக்குள்ள வந்து நம்ம டின்னர் ஃபினிஷ் பண்ணிடலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா என்னால வந்து 2-3 நாளா வந்து ஒரு 10,000 ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணவே முடியல. ஸோ அங்க வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஊருக்கு போனோம் இல்லைங்களா, பசங்களை பார்த்துக்கிட்டு அப்படியே விளையாடிட்டு அந்த மாதிரி போயிடுச்சு டைம்லாம். ஸோ வந்து நம்ம வெயிட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா கூடின மாதிரி காமிக்குது. நம்ம எந்த சீட்டும் பண்ணல, இருந்தாலுமே வந்து சேர்ந்த மாதிரி இருக்கு. ஸோ வெயிட் குறையறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதோ அதே மாதிரி வெயிட் ஏறுறதுக்கும் வந்து டைம் எடுக்கும். எனக்கு தெரிஞ்சு அது வாட்டர் வெயிட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம ஒரு 2-3 நாள்ல கம்மி பண்ணிடலாம். நாளைக்கு தான் நான் வெயிட் செக் பண்ணணும். உங்களுக்கு நான் காமிக்கிறேன், வெயிட் செக் பண்ணி நாளைக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா அங்க வெயிட் மிஷின் இல்லை அங்க. ஸோ அதனால வந்து எனக்கு வெயிட் வந்து செக் பண்ணி காமிக்க முடியல உங்களுக்கு. ஸோ இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. 1 வீக் இருக்கிற மாதிரி தான் நினைச்சு போனோம். ஆனா வந்து கொஞ்சம் பர்சனல் வேலை இருந்ததுனால சீக்கிரம் கிளம்ப வேண்டியதாயிருச்சு. அவ்வளவுதான் இப்ப நான் நடக்க போறேன். ஆனா கண்டிப்பா இன்னைக்கு வந்து 10,000 ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அதே மாதிரி இன்னும் ஒர்க் அவுட் பண்ணல. ஏன்னா மார்னிங் அங்க இருந்து கிளம்புனால என்னால ஒர்க் அவுட் பண்ண முடியல. ஈவினிங் பண்ணிடுவேன். கண்டிப்பா ஒர்க் அவுட் இருந்து ஈவினிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ நான் அதையும் உங்களுக்கு கூட வந்து ஷேர் பண்றேன். நீங்க எத்தனை பேர் இன்னும் வெயிட் லாஸ்ல இருக்கீங்கன்னு சொல்லி சொல்லுங்க பாப்போம், தெரிஞ்சுக்கலாம். இன்னும் எத்தனை பேர் வந்து கன்டினியூ பண்றீங்க. அப்புறம் தமிழ் செல்வி சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க ஒரு வீடியோல, கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, என்னால வந்து பண்ண முடியல, பாடி பெயினா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்க எதுவுமே நினைக்காத, நம்ம எதுக்காக இந்த வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சு பாருங்க. ஸோ உங்களுக்கு உடம்பு பெயினா இருக்கு அப்படின்னா 1 நாள் இல்ல 2 நாள் உங்களால உங்களுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து திரும்ப பேக் டு ரொட்டீன் வந்துருங்க ஒர்க் அவுட் பொறுத்த அளவுக்கு. ஸோ டயட்ல எந்த சீட்டும் பண்ணாதீங்க. நம்ம வந்து எதுக்காக இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் எடுத்தோன்றதை வந்து மைண்ட்ல நினைச்சுக்கோங்க. ஸோ திரும்ப வந்துடலாம், நம்மளால கண்டிப்பா முடியும். 100 டேஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். 100 டே சேலஞ்சில் டே 18ஓட ஒர்க் அவுட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ எவ்வளோ கேலரி வந்து பர்ன் ஆயிருக்குன்னு பார்த்துடலாமா? இன்னைக்கு நம்ம 30 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். 173 கேலரி வந்து பர்ன் ஆயிருக்கு. மணி கரெக்டாக 6 ஆகுது. ஸோ இப்போதான் நான் வந்து டின்னர் எடுத்துக்கிறேன். ஸோ நான் கொஞ்சமாக ரைஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து மார்னிங் சரியா சாப்பிடலைங்களா, அதனால வந்து நான் கொஞ்சம் ரைஸ் எடுத்துக்கிறேன். நாளையிலேருந்து வெஜ்ஜீஸ் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா ஊருக்கு போயிட்டு வந்ததுனால எதுவும் இல்லை, இனிமேல் தான் போய் வாங்கணும். இன்னைக்கான 10,000 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 640 கேலரி பர்ன் ஆயிருக்கு. ஸோ ஹாய், இன்னைக்கு வந்து டே 18 வந்து நம்ம சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம என்னதான் ஊருக்கு போயிட்டு வந்தாலுமே நான் இன்னைக்கு வந்து ரொம்ப டயர்டு ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்து. ஸோ என்னதான் டயர்டா இருந்தாலும் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். ப்ளஸ் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் ஃப்ரூட்ஸ் எதுவும் இல்லாத காரணத்தினால நான் வந்து இன்னைக்கு கொஞ்சமா ரைஸ் எடுத்துக்கிட்டேன். இன்னும் நான் அது கூட எடுத்திருக்க மாட்டேன். ஸோ நீங்களும் வந்து இது மாதிரி பண்ணுங்கன்னு நான் உங்களை சொல்ல வரல. நான் ஏன் இன்னைக்கு பண்ணேன்னா, இவ்வளோ டயர்டா இருந்தோம். 3 நாள் வந்து நான் சரியா வாக்கிங் நடக்கல. ஆனா எக்ஸசைஸ் கரெக்டா பண்ணிட்டேன். 3 நாள் வந்து சரியா வாக்கிங் பண்ணல. ஸோ டயட்டும் ஓரளவுக்கு கடைப்பிடிச்சிட்டுன்னு வைங்க. ஆனா வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ அதான் நான் இன்னைக்கு என்ன முடியலனால என்னால் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒர்க் அவுட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ப்ளஸ் வாக்கிங்கும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நோட் பண்ணிடலாமா? ஸோ நாளைக்கு தான் தெரியும் வெயிட் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, கம்மியா இருக்கா இல்லை அதிகமா இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு டே 18 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களை நான் டே 19ல பார்க்குறேன். பாய்.